இந்தியாவுல கர்நாடகாவுல 40 வயதான ஒரு ரஷ்ய பெண் குகையில யாருமே இல்லாத ஒரு காட்டு பகுதியில வாழ்ந்திருக்கிறாங்க. இதை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் 2 பெண் குழந்தைகளும் இவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஒரு சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அதாவது போடுற வீடியோஸ் ஒன் டைமுக்கு வருது இல்லைன்னு சொல்லி. அதுக்குரிய ரீசன் கேட்டீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே அந்த லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உடனே நீங்க வீடியோ பார்க்கலாம். முதலா பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடகா போலீசார் ராமதீதா என்ற இடத்துல சர்ச்சிங் போறாங்க. அதாவது வளமையா நடக்கிற ஒரு விஷயம். டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ இவங்க இந்த காட்டு பகுதியில் எங்கேயாச்சும் இருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த இடத்துல, அதாவது மண் சரிவு நிறைய நடக்கிற இடம்ன்றதால இந்த இடங்கள்ல இருந்து நீங்க வெளியாகி போங்கன்னு சொல்றதுக்காக சர்ச்சிங் வராங்க. ஸோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தொலைவில் ஒரு குகை ஒரு மாதிரி ஒன்று தெரியுது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடைகள் எல்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ இப்படி ஆடைகள் தெரியுது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள இங்க மெழுகுதிரி எல்லாமே இருந்தாலும் எதையுமே யூஸ் பண்ணாம ஒரு குகைக்குள்ள அந்த இயற்கையால வர வெளிச்சத்துல 3 பேர் இருந்திருக்காங்க. இதுல ஒரு 4 வயது குழந்தை விளையாடி கொண்டிருக்குது. 6 வயது குழந்தையும் 40 வயது மதிக்கத்தக்க இன்னொரு பெண்ணும் பாத்தீங்கன்னா உறங்கிய நிலையில இருக்கிறாங்க. போலீசார் போனோட ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் சொன்னா இது ஒரு யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அந்த கடந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு குகை. இந்த குகையில பாத்தீங்கன்னா சாதாரணமா போலீசாரே போறதுக்கு, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே போறதுக்கு பயப்படுவாங்க. ரீசன் கேட்டீங்கன்னா இங்க விலங்குகளால மிகப்பெரிய ஆபத்து இருக்கும். அதாவது இந்த பாம்புகள் நிறைய விஷம் கொண்ட பாம்புகள் இந்த இடங்கள்ல இருக்கிறதால சாதாரணமா இந்த போலீசார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களே போக இயலாத இடத்துல ஒரு பெண், அது 2 குழந்தைகளை 6 வயது 4 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க. இவங்க அவங்கள எழுப்பி சொல்றாங்க, இங்க மண் சரிவு நிறைய ஏற்படுற இடம் என்றால இந்த இடத்தை விட்டு நீங்க போங்கன்னு சொல்லி. இதுல இன்னும் ஒரு ட்விஸ்ட் கேட்டா இவங்க இந்தியாவில் இருக்கிறவங்கள மாதிரியே இல்லை. சோ இது வெளிநாட்டு பிரஜைவராள்ன்றதை ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த குகைக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட், பழைய ஒரு பாஸ்போர்ட் இருக்குது. இந்த பாஸ்போர்ட் எடுத்து பார்க்கும்போது தான் இன்னும் பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இவங்க ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண் என்ற விஷயம் தெரிய வருது. நியா குடியானான்னு சொல்லப்படுகின்ற பேர்ல இவங்களோட பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறாங்க. இதுல இவங்க 2016ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற கோவாவுக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்களோட பிசினஸ் வீசாவில் வந்திருக்கிறாங்க. இந்த வீசா முடியுது. முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2016 வர்றாங்க. 2017 18க்குரிய வீசா, அதாவது 2 வருஷத்துக்குரிய வீசா ரினியூ பண்ணப்பட்டிருக்குது. இந்த 2 வருஷம், அதாவது 2016 2017 18 இந்த பீரியட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் இவங்க நேபாளத்துக்கு அடிக்க ஒரு தரம் போய் வந்ததாக சொல்லப்படுது. ஸோ இப்படி போயிட்டு இந்தியாவுக்கு வராங்க. ரீசன் கேட்டீங்கன்னா இந்தியாவில் நமக்கு தெரியும் ஏகப்பட்ட கலாச்சாரங்கள், நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு. ஸோ இந்த கலாச்சாரங்கள்ல மத வழிபாடுகளை இப்படியான விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வெளிநாட்டுல இருந்து வராங்க. ஸோ டூரிஸ்டா வரவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இருக்க கலாச்சாரங்கள், யோகா கலைகள், இந்து சமயத்துல இருக்க விழுமியங்கள் எல்லாம் பழகிக்கணும், படிச்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையில வந்திருக்காங்கன்ற விஷயம் தெளிவா விளங்குதுன்னு சொன்னால் இந்த குகைகளையும் இவங்க அந்த ஓவியம், இந்து சமய மதத்தை தழுவிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாம இந்த யோகா கலைகள் இப்படியான விஷயங்களை பண்ணதுக்குரிய ஆதாரங்கள் குகையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இவங்க வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சுக்காங்க, இந்தியாவிலே ஸ்டே பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் நம்ம ஸ்டே பண்ணணும்னு சொன்னா நம்ம வீசா முடியுது. போலீசார் கண்ணில் படக்கூடாது, பட்டா ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுவாங்க. மக்கள் கண்ணிலையும் பட முடியாது. ஸோ இவங்க ஒரு குகை, அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு குகையை கண்டுபிடிச்சு இந்த குகைக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ இதுல இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டீங்கன்னா, இதுக்கு முதல் அவங்க வரும்போதெல்லாம் இந்த குகையை 2-3 தடவை வந்திருக்காங்கன்ற விஷயம் அவங்களால சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மனிதர்கள் இல்லாத இயற்கையுடன் கூடிய இடங்கள்ல வசிக்கணும் என்றுதான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா தெரியுது. அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ண டெக்னாலஜி எல்லாம் இல்லாம காடு, மலைகள், அருவின்னு சொல்லி
இந்த இயற்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு நபரா வாழணுன்றதுக்காக இந்த 2 குழந்தைகளோட அவங்க வாழ்றாங்க. ஸோ இதைத்தான் வந்து போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாம் நினைக்கும். 2016ல இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகளோட வயசை பார்த்தீங்கன்னா 6 வயது 4 வயது. கிட்டத்தட்ட 9 வருடங்களாக இந்தியாவுல இவங்க தலைமறைவாகி இப்படியான குகைகள்ல வாழ்ந்திருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் விளங்குது. ஸோ அப்படி இந்த குழந்தைகளுக்குரிய தந்தை யாரு என்ற கேள்விக்கு வந்து இதுவரைக்குமே குடியானா எந்த பதிலுமே சொல்லல. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. யார் இவங்களுடைய தந்தை என்று சொல்லி, இல்ல வந்து வேற யாரும் இருக்காங்களா, இவங்க 3 பேரும் தான் இந்த டைம்ல இருக்கிறாங்க சொன்னாங்களான்றதும் ஒரு கேள்வி அளிக்குது. இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த போலீஸார் இருந்து இந்த படையினரே இந்த காட்டுப்பகுதிக்குள்ள போறதுக்கு பயப்படுற இடம் ஏன்னு சொன்னா கொடிய விஷம் கொண்ட பாம்புகள்லாம் இருக்கிற இடத்துல இவங்க எப்படி வந்து ஸ்டே பண்ணாங்க, இத்தனை வருஷம் வந்து இந்த குகைக்குள்ள எப்படி வாழ்ந்தாங்கன்ற ஒரு கேள்வி இல்லைங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து குடியான சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னா, பாம்புகள்லாம் இங்க வரும், சாதாரணமா வரும், சாதாரணமா போயிடும், எங்களுக்கு இது வரைக்குமே எந்த ஒரு பாம்புமே கடிச்சதே இல்லை, தாக்குனதே இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் இல்லையா. ஆனா குடியானா இப்பவே பாத்தீங்கன்னு சொன்னா இந்து சமய விஷயங்கள்ல வந்து பின்பற்றி இருக்கிறாங்க, யோகா கலைகள் வந்து பழகி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமா ரஷ்யாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து இப்படியான விஷயத்துல பழகிக்கணும், இப்படியான விஷயத்துல வாழணும் என்று சொல்லி அவங்க டிசைட் பண்ணி, அதாவது பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயமாக தான் தெரியுது. இவங்களை வந்து போலீசார் வந்து ரெஸ்கியூ பண்ணி ஒரு அவங்களுக்குரிய ஒரு முகாம்ல கொண்டு விட்டுருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு, இப்போ இருக்கிற இந்த ஃபேன், லைட், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த 2 குழந்தைகளை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்காத குழந்தைகள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த 6 வயது 4 வயது குழந்தைகள் 2 பேருமே வந்து இந்த நியூ டெக்னாலஜின்ற விஷயத்தை வந்து தெரியாது, எதுவுமே தெரியாது. காடு, புல்லு, மலை, இப்படியான விஷயங்கள் காட்டில் இருக்க மிருகங்களை தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த 2 குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கும். இவங்க குடியானா இந்த மத்தியில ஒரு போன் யூஸ் பண்ணிக்காங்க. ஆனா இந்த போன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எப்பயாச்சும் இருந்து போட்டு இவங்களுக்கு தேவையான சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாம் டவுன்ல போய் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொலைபேசி என்ற விஷயத்தை வந்து தேவையான டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இயற்கையோட ஒட்டுமொத்தமாக இயற்கையோடையே ஒன்றி வாழணும் என்ற ஒரு விஷயத்தை தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அனுப்பி கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போலீசார் தரப்புல பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் சொன்னது, இந்தியாவில் இருக்கிற இந்த கலாச்சாரங்களை பின்பற்றி வாழணும், இயற்கையோட ஒன்றி வாழணும் என்றுதான் இந்த குடியானோட ஒரு தோட்டா இருக்குது. ஆனா இருந்தாலும் இவங்க வந்து ரஷ்யா இல்லையா. ஸோ இவங்களை இந்தியாவில் அவங்கள பாஸ்போர்ட் முடிஞ்சது, அதாவது அவங்களோட வீசா முடிஞ்சதுக்கு வரைக்குமே வச்சு கொள்ள முடியாது, இவங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி இப்போ அதற்கான ஏற்பாடுகள் நடக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் குடியானா வந்து இந்த செயற்கையா மனிதன் உருவாக்கின இந்த பொல்யூஷனான வேர்ல்டில் இருந்து ஒரு இயற்கையான ஒரு இடத்தை வந்து தேடி போறாங்க. இன் ஃபியூச்சர் நாம கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையான இடங்கள் வந்து இல்லாம இன்னொரு 30 இயர்ஸ் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமளே வந்து ஏதோ நம்ம பிக்னிக் போற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக போற விஷயம் தாண்டி நமக்கு இந்த இயற்கையான இடங்களை தேடி போறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொல்யூஷன் உருவாகி கொண்டிருக்கிறோம். ஸோ இவங்க அதைத்தான் முன்கூட்டியே நினைச்சு போய்க்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து அவங்க மனநிலையில சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸோ இவங்களை கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி கர்நாடகா போலீஸார் வந்து அதுக்கான விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பெரிய ஷாக்கிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை வாராங்க. ஸோ அவங்க வந்து வீசா முடிஞ்சது இங்கே அவங்க ரிட்டர்ன் ஆகலைன்ற விஷயத்தை பற்றி ஆராயாம விட்டது யாருடைய ஃபோல்ட்ன்ற ஒரு கேள்வியா இருக்குது. ஸோ இது தெரிஞ்ச நடந்த விஷயமா அல்லது இது வரைக்குமே கண்டுகொள்ளாமல் போலீஸார் வந்து இப்போ கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்றது ஒரு கேள்வி. இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் கனி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ வந்து ஒரே டைமில் போடுற டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட மீட் பண்ணலாம் நாளைக்கு. நன்றி.